சிம்ம ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதம் முழுவதுமே ராசிநாதன் சூரியன் நல்ல நிலையில் சுபத்துவமாக வலுவாக இருக்கப் போகின்றார். குறிப்பாக மாதத்தின் 2வது பகுதியில் அவர் குருவின் வீட்டில் சிம்மத்திற்கு பாக்கிய வீடான தனுசில் இருக்கப் போகின்றார். இதனால் மாதம் முழுவதுமே உங்களுடைய தன்னம்பிக்கையும் ஆத்மபலமும் அதிகமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் திருமணம் கைகூடுவதற்கும் மற்றும் அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவிற்கு முன்னேற்றம் வாய்ப்புகள் என்பது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. ஓகே. அதே நேரம் சனி 7ல் வலுவாக இருப்பதால் உங்களுடைய எதிரிகள் உங்களை இந்த மாதமும் சீண்டுவார்கள். உங்களுடைய கை ஓங்கி இருக்கின்றது என்றாலும் கூட பொறுமை தேவை. பேசும் பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை. ஓகே. டிசம்பர் மாசத்தோட இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, புதன் குரு செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் வக்கரமாக இருக்கின்றன. இதனால் கொடுக்கல் வாங்கலில் தாமதம் ஏற்படலாம். உங்களுடைய கோபம் சற்றே அதிகமாக இருக்கலாம். நீங்கள் பேசுவதை எதிராளி தவறாக புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதனால என்ன, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் பேசிக் மெசேஜ். பேசும் பேச்சில் கொஞ்சம் நிதானம், கவனம், யோசித்து பேசுங்கள், யோசித்து செயல்படுங்கள். ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, 4 மாதங்களில் அஷ்டம சனி வர இருக்கின்றது. இதனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பேசிக்கா ஃபினான்ஷியல் கேரண்டாரா இருக்காதீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க போய் கேரண்டாரா இருக்காதீங்க. ஓகே. இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அவாய்ட் ரிஸ்கி வெஞ்சர்ஸ். அதுதான் அஷ்டம சனிக்கான ஒரு ப்ரிகாஷன் அப்படின்னே நான் கூறுவேன். மற்றபடி டிசம்பர் மாதம் நன்றாக இருக்கின்றது. ஏற்படக்கூடிய சிற்சில பிரச்சனைகளை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பொறுமையாக இருங்க, கோபப்படாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.